ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி தான் காட்டுறாங்க. மனோவை காணல் அப்படின்னு சொல்லிட்டு மனோவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மனோவை பார்த்தோம்னா நிஷா அவங்க தூக்கிட்டு போய் அவங்க அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போ நிஷா அவங்க கூட உள்ள ஆளுகளிடையே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மனோவோட கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோவோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது மனோ அங்கேருந்து தப்பிச்சிருந்தாங்க. தப்பிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் அவங்களும் மனோவை போட்டு அடிக்கவும் அப்புறமா பார்த்தோம்னா ஒரு இடத்துல அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோ தன்னுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பாரதி ஃபோன் பண்ணி இருக்கிறத அதை பார்த்துமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நம்ம அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு மனோ பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் பாரதி ஃபோனை எடுக்காமல் இருக்கவும், ஐயோ அக்கா ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாளே, அக்கா தயவு செய்து நீ ஃபோனை எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும் பாரதி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுமே உடனே மனோ நீ எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அக்கா நான் ஒரு ஆபத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாக்கா அதாவது ஆதியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என் குடும்பத்தோட கதையை முடிச்சாலா, அவள் அங்கே வந்தாக்கா, அவளை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அவள் தான் என்னை இங்கே வரைக்கும் அடைச்சி வச்சுட்டா, அடைச்சி வச்சு மட்டும் இல்லாமல் என் கதையை முடிக்கிறதுக்கும் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கவும் இதை கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மனோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்படி இருந்துட்டியே, இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்த சொல்கிறாங்க. சரி நான் உடனே அங்கே வார் அப்படின்னு சொல்லவும் உடனே மனோவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோவை பேசி முடிச்சதுமே அந்த ஆட்கள் மனோவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே மனோவை துரத்திக்கிட்டு ஓடவும் உடனே மனவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. மனவை எப்படியா நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஆதிக்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாரதி மட்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து இங்கே நிஷா கிட்ட அவங்க கூட உள்ள ஆட்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, மேடம் இந்த மாதிரிக்கு அவன் தப்பிச்சுட்டா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே நிஷா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நிஷா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்கள போட்டு பயங்கரமாக திட்டவும் இப்போ அவனை துரத்திக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் போகிறாங்க. அப்போ நிஷா ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மனம் தப்பிச்சிடக்கூடாது, அப்படி மட்டும் அவன் தப்பிச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம கதையும் மித்ராவோட கதையும் முடிச்சிருவான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் சரி நம்ம மித்ராவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தோம்னா அவங்க மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மித்ரா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உடனே மித்ரா யார் இந்த நேரத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோனை பார்த்ததுமே நிஷா தான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நிஷா என்ன ஆச்சுது, அவன் கதையை முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை மித்ரா அதுதான் நடக்கல அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நிஷா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அவன் நம்மகிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மித்ரா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நிஷா சொல்கிற, அவன் தப்பிச்சுட்டானா, அவன் தப்பிச்சுட்டாக்கே அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்துருக்குறான், நீங்கள் வந்ததையும் அவன் தெரிஞ்சிருக்கிறான், அவன் மட்டும் ஆதிக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், நம்ம எது நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே நடக்காமல் போயிடும், அதுக்கப்புறமா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துரும், இப்போ நம்ம கை மீறி போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேட்கும் போது நான் அவனை அடைச்சி வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்த சொல்லவும் உடனே மித்ரா நான் உடனே அங்கே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு மித்ரா கிளம்புறாங்க. அப்போ மித்ரா ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. ஐயோ அந்த மனவோட கதையை முடிக்கலன்னா அப்புறமா நிஷாவை பற்றின எல்லா உண்மையும் அவன் ஆதிக்கிட்ட சொல்லிடுவான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு அங்கே போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாரதியும் மனம் சொன்ன அந்த இடத்துக்கு அவங்களும் வந்துட்டு இருக்கவும் அப்போ நிஷா ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும் அந்த இடத்துக்கு கரெக்டாக மித்ரா வந்துருந்தாங்க. வந்ததுமே நிஷாவை போட்டு மித்ரா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாரதி இந்த இடத்துக்கு வராங்க. இடத்துக்கு வந்ததுமே அவங்க பார்க்குறாங்க நிஷாவும் மித்ராவும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது மித்ரா அங்கே நின்றுட்டு இருக்கிறா, சரி என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் சரி நம்ம இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பாரதி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மித்ரா நிஷா கிட்ட சொல்கிறாங்க, உன்னை நான் பிறந்தநாள் பார்ட்டிக்கு நான் உன்னை வரவழைச்சிருக்கவே கூடாது, நான் வரவழைச்சதான் தப்பாக போச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்போ நிஷா சொல்கிறாங்க, நீ சொல்லியிருந்தாலும் நான் வந்திருக்க கூடாது, ஏன்னா பாரதி உன் வீட்டில் தான் இருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது நான் உன் வீட்டுக்கே வந்திருக்க கூடாது, வந்தனால தானே அந்த மனம் என்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே அவங்க பாரதி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே பார்த்தோம்னா அவங்க மித்ரா கிட்ட நிஷா எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. பாரதியோட குடும்பத்தையும் பாரதியும் தீர்த்து கட்டுறதுக்காக நீ எல்லாமே என்ற பண்ணின, ஆனால் அப்படி நான் அவங்கள மாட்ட வைக்கிறதுக்காக போகும்போது மனவும் உன் குடும்பமும் அதில் சிக்கிட்டாங்க அப்படிங்கவும் இப்போ தான் பாரதிக்கு உண்மை தெரிய வருது. அப்போ உடனே நிஷா
நிஷாட்ட வந்து அவங்க மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனம் வந்து பாரதியோட கூட பிறந்த தம்பி கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கூட பிறந்த தம்பி கிடையாது, மனோவோட கதை, அதாவது மனோவோட அக்காவையும் அவங்க குடும்பத்தையும் வந்து நம்ம பாரதின்னு சொல்லிக்கிட்டு அவங்க குடும்பத்தை வந்து நம்ம சிக்க வச்சுட்டோம். அதனால தான் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து அவங்க கதை எல்லாமே முடிஞ்சு போச்சுது, அதுக்கு நம்ம தான் காரணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லவும், இதுக்கிட்டதுமே அப்படியே பாரதிக்கு தூக்கி வரி போடுது. இந்த மித்ரா இவ்வளவு தூரம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கி வரி போடவும், அப்போ வந்து நிஷா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்றதுக்கு, அதாவது பாரதியோட கதையை முடிக்கிறதுக்காக நம்ம வந்து எல்லாமே செஞ்சோம், ஆனால் அதில் மனோவோட குடும்பம் வந்து இப்படி முடியும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மனம் அன்னைக்கு என்னை பார்த்துட்டான், அதனால தான் அவன் என்னை வந்து மறக்காமல் வச்சிருக்கிறான். என்ன இருந்தாலும் சரி தான், அவன் குடும்பத்தோட கதை முடிஞ்சதுக்கு நான் தானே காரணம். அப்படி இருக்கும்போது அவன் என்னை எப்படி மறந்துருப்பான் அப்படின்னு சொல்லவும், அதனால தான் நாங்கள் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கிட்டதுமே மித்ரா சொல்கிறாங்க, எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதெல்லாம் மனம் வந்து பாரதியோட கூட பிறந்த தம்பின்னு சொல்லி தான் நான் இது வரைக்கும் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் தானே தெரியுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே. அந்த மனவோட கதையை நம்ம முடிக்கலன்னா அவ்வளோதான், நம்மளோட கதையை முடிச்சிருவான். எப்படியாவது இப்போ ஏதாவது செஞ்சு மனவோட கதையை முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ஆவேசத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, இதை பார்த்ததுமே வந்து பாரதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ இந்த மித்ரா இவ்வளோ மோசமானவளாக இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. மித்ரா வந்து ஆதியை ஆசைப்படுறா, அதனால வந்து ஆதி நம்ம விட்டு கொடுத்துடலான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் இதுக்கு மேலேயே நம்ம ஆதியை விட்டு கொடுக்கவே கூடாது. இவ்வளோ பற்றின எல்லா உண்மையும் நம்ம ஆதிக்கிட்ட நம்மள சொல்லிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம மனம் எங்கே இருக்கிறான்னு தெரியல, மனவை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து இது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டாக எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மனவை தான் காட்டுறாங்க. மனம் வந்து அவங்க கிட்டேருந்து எப்படியோ அவங்க தப்பிச்சிருந்தாங்க. தப்பிச்சதுமே அவங்க வந்து பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா நீ எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது, மனோ நீ எங்கே இருக்கிற, ஒன்றை தேடி தான் நாங்கள் வந்தேன், ஆனால் அங்கே வந்து பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவோ, நீ என்னக்கா பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இப்போ நீ ஜாக்கிரதையாக இருக்கியான்னு சொல்லி வந்து பாரதி கேட்கும்போது, ஆமாக்கா அவங்க கிட்டேருந்து நான் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இங்கே பாரு இந்த மித்ரா வந்து லேஸ்பட்டவ கிடையாது, அதாவது அவள் ரொம்பவே மோசமானவளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசினதையும் நிஷா பேசினதையும் எல்லாத்தையும் நான் வீடியோ ரெக்கார்டாக எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மனம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சரிதான்க்கா நாங்கள் வந்துடுது அப்படிங்கும்போது, இல்லை மனம் இதுக்கு மேலே நீ வந்து மித்ராவோட வீட்டுக்கு நீ வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் மித்ராவுக்கும் ஏன் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது, அதனால நீ வந்து மித்ராவோட வீட்டுக்கு இப்போ நீ வராத, நீ 2 நாள் வந்து எங்கேயாவது போயிரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்போ மனவும் சரி அப்படிங்கிறாங்க. நானாக ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீ ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது உடனே மனம் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பாரதி நினைக்கிறாங்க, மித்ரா வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடணும், அவளுக்கு நம்ம மேலே எந்த அளவுக்கு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பார்த்தோம்னா மித்ரா வரதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து பாரதி வீட்டுக்குள்ளே ஏறினதுமே மித்ராவோட கார் சவுண்டு கேட்குது. ஐயோ இந்த மித்ரா வந்துட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அவசரமாக அவங்க வந்து தன்னுடைய ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ மித்ரா வந்து எரிச்சலோடு அவங்க வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே வரவும், அடுத்த நாள் ஆனதுமே வந்து அவங்க விடிஞ்சிருது. அப்போ வந்து பாரதி வராங்க. அப்போ மித்ரா அங்கே உட்காந்துருக்கவும் பாரதிக்கு மித்ரா பார்த்ததுமே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காமல் அவங்க இருக்கவும், மித்ரா வந்து பாரதி பார்த்ததுமே அவங்க ஒரு பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இந்த மனம் வந்து இவளோட கூட பிறந்த தம்பின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அவன் கூட பிறந்த தம்பி இல்லை, மனவையும் ஆளை காணலை. இந்த மனம் வந்து எல்லா உண்மையும் பாரதி கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மித்ரா வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு, என்ன பாரதி நேற்றுலேருந்து மனவை காணவே இல்லை அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பாரதி என்னெல்லாம் முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.